ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். பார்க்குறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் கேட்ட வீடியோ வந்து ஒரு ஒரு சின்ன வீடியோவாக போடுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நீங்கள் கேட்டது வந்து மொபைல் எப்படி ஹேக் ஆகிருக்கா இல்லையான்னு பார்க்குறது. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா, ப்ளே ஸ்டோரில் போங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அன்இன்ஸ்டாலர், சரி, அன்இன்ஸ்டாலரில் நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப் பாருங்கள். இந்த ஆப்பு தான். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா லோடிங் ஆப்ஸ், இது வந்து யூசர் பார்ட்டிஷன், கீழே வந்து இந்த ரைட் சைடில் சிஸ்டம் ஆப்ஸ். ஸோ சிஸ்டம் ஆப்ஸில் போனீங்கன்னா இப்போ இது ஆட் வரும். ஸோ நோ ப்ராப்ளம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ லேட்டர். ஸோ சிஸ்டம் ஆப்ஸில் போக தேவையில்ல, நீங்கள் யூசர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ யூசர் ஆப்பில் உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் இதில் பாருங்கள். ஸோ தேவையில்லாத ஆப்ஸ்னால் இந்த மாதிரி லோகோ இல்லாமல் வரும். ஸோ உங்கள் மொபைலில் இந்த மாதிரி லோகோ இல்லாமல் ஆப் ஏதாவது இருக்கா? ஸோ அதை பாருங்கள். சில மாடலில் வந்து இந்த ஓப்பன் கேமரா பேர் போட்டிருக்கும், அதே சேம் இருக்கும். இல்லை இது ஹேக் இல்லை சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 1க்கு 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு தேவையில்லாத ஆப் அப்படின்னுச்சுன்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஆப் எதாவது இருந்துச்சுன்னா, இப்போ எனக்கு தேவையில்லை, ஜி5 தேவையில்லை, யூடோரண்ட் தேவையில்லை, இசட் ஹாஸ்டர் ஓகே. ஸோ அது தேவையில்லாத ஆப்பு பார்த்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இது எனக்கு தேவையில்லை, அவ்வளோதான். அன்இன்ஸ்டால் ஓகே பண்ணுங்கள், இதை ஓகே பண்ணுங்கள், ஜஸ்ட் ஓகே பண்ணுங்கள், இது ஓகே பண்ணுங்கள். இது வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுமோ அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அது இருக்காது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இதில் ஏதாவது உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் ஆகிருக்கா பாருங்கள். அப்படி இல்லையா உங்கள் ஃபோன் வந்து அப்பயும் காமிக்கல, மேபி எனக்கு 2 டேஸ் கழிச்சு எனக்கு ஹேக் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கம்பல்சரி நீங்கள் ஃபோனை ரீசெட் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபோனை வந்து ரீசெட் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரீசெட்னா டோட்டலாக இரேஸ் ஆகிடும். ஃபேக்ட்ரி இரேஸ் இந்த ஆப்ஷன். ஸோ இதுதான் இரேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே பண்ணிங்கன்னா டோட்டலாக உங்களோட இரேஸ் ஆகிடும் இந்த அக்கௌண்ட். ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஒரு டைம் செக்அப் பண்ணிக்கோங்க, அன்இன்ஸ்டாலில் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.